Good morning, students. Today we are going to see about the 6th social science history unit 2. சரி, அதாவது செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஹியூமன் எவல்யூஷன். எவல்யூஷன் மீன்ஸ் த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை தான் எவல்யூஷன்னு சொல்லுவோம். அதாவது மனிதனுடைய பரிமாண வளர்ச்சியை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பாருமா, புக்கை கையில் வச்சுக்கோ. 460 crore years எவால்வ். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து எர்த்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை சொல்கிறாங்க. பிஃபோர் 20 lakhs years மேன் ஸ்டார்ட்ஸ் டு வாக். அதாவது 20 lakhs yearsக்கு முன்னாடி தான் மேன் வந்து வாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண பீரியடுன்னு சொல்கிறாங்க. பிஃபோர் 3 lakhs years ஸ்ப்ரெட் ஓவர் எர்த். 3 lakhs yearsக்கு முன்னாடி தான் எர்த் ஃபுல்லாக மேன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. பிஃபோர் 8,000 years ஸ்டார்டட் கல்டிவேஷன். பிஃபோர் 8,000 yearsக்கு முன்னாடி தான் பயிரிட ஆரம்பித்தாங்க, அதாவது விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிஃபோர் 5,000 years ஃபவுண்ட் சிவிலைசேஷன், அதாவது சோஷியல் அண்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் மேன். ஸோ இந்த லெசனில் நம்ம கூட சேர்ந்து தமிழினி அண்ட் தென் அவங்களுடைய கிராண்ட் மதரும் வந்தால் தான் இந்த லெசனை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியாம்மா? ஸோ தமிழினி, எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 6th விசிட்டட் எ சயின்ஸ் சென்டர் அக்கம்பனிட் பை ஹர் கிராண்ட் மதர். அதாவது தமிழினி அப்படிங்கிற அந்த பொண்ணு 6th படிக்கிறம்மா. ஸோ அவங்களோட கிராண்ட் மதரோட சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க. தர் கவனி, இப்போ தமிழினி அவங்க கிராண்ட் மதருக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை பற்றி பார்க்கலாம்டா. தமிழினி, எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 6th விசிட்டட் எ சயின்ஸ் சென்டர் அக்கம்பனைட் பை ஹர் கிராண்ட் மதர். தமிழினி என்ன சொன்னேன், தமிழினி அப்படிங்கிற பொண்ணு 6th படிக்கிறா. அவங்களோட கிராண்ட் மதரோட அவள் சயின்ஸ் சென்டருக்கு போகிறா. சரியா? ஸோ தேட் தே saw a time machine. The operator of the time machine explained the working of the machine. அதாவது அவங்க சயின்ஸஸ் சென்டரில் ஒரு டைம் மிஷின் பார்க்குறாங்கம்மா. அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து இந்த டைம் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது ஆப்ரேட்டர், இஃப் யூ ப்ரெஸ் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இன் த மெஷின் இட் வுட் டேக் யூ டு த chosen period of time. Why don't you enjoy the experience of watching different periods of time using this machine? அப்போது இதில் வந்து நீங்கள் எந்த பீரியட் வேணுமோ அந்த பீரியடை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த டைம் மிஷினில் வந்து இருக்கக்கூடிய பட்டனை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாரு. So after listening to the operator, both Tamilini and her grandmother were excited and decided to have the experience of the time machine. அப்போ ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தமிழினியும் அவங்களோட கிராண்ட் மதரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு டிசைட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழினி, we go forward and see how 2200 CE would be grandma. அப்போ நம்ம 2200க்கு போகலாமா, சிஇக்கு போகலாமா, அதாவது காமன் இயரா. சரியா? சின்னா என்ன சொன்னேன், காமன் இயரான்னு சொல்லியிருக்கேன். கிறிஸ்து பேர்த்துக்கு அப்புறம் வர்றதெல்லாம் சிஇன்னு சொல்லியிருக்கேன்டா. ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிராண்ட்மா சொல்கிறாங்க, வாட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அவர் ஃபியூச்சர் தமிழ், கோ பேக்வர்ட் அண்ட் சி ஹவ் அவர் பாஸ்ட் வாஸ் லைக்னு கேட்குறா. அதாவது நம்ம ஃப்யூச்சரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மேட்ரு எதுவுமே கிடையாது, நம்மளோட பாஸ்ட் பற்றி பார்க்குறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பாரு, அதில் டியூ பாரு, அதுக்குள்ளே த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் ஆன் பீஸ் சயின்டிஃபிக்லி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. சரியா? அதாவது ஹியூமன் எவல்யூஷனோடைய ஸ்டோரியை சயின்டிஃபிக்கலாக வந்து ஆர்கியாலஜி அண்ட் தென் ஆந்த்ரோபாலஜியோட ஹெல்ப்பால் நம்ம அந்த ஸ்டோரியை வந்து நம்மளால் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது பாரு தமிழினி, யூ ஷுட் ரைட் கிராண்ட்மா. நம்ம வந்து பாஸ்டே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. கிராமா புஷ்டு த பட்டன் டு 1950 CE. They saw mostly people walking, a few riding bicycles and buses appearing early on the roads.
உடனே கிராண்ட்மா வந்து 1950 பட்டனை ப்ரெஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ண உடனே அந்த பீரியடில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து வாக் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. அண்ட் தென் கொஞ்சம் பேர் தான் வந்து பைசைக்கிளில் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. பஸ்ஸு வந்து ரோடில் வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்குது. ஸ்லோலி த மூவ்ட் பேக் டு 1850. There were no buses or cycles. ஸ்லோ ஆன் த 1850க்கு போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா பஸ் எல்லாம் கிடையாது, சைக்கிள். ஸோ அவங்க அவ்வளோ பார்க்கல. அடுத்தது ஹார்ஸ் புல்டு பை mules and bullets were seen known the words. Also drawn card was a rare occur. சரியா, ரேர் அக்கரன்ஸ். அதாவது 1850 வந்து பஸ்ஸஸும் இல்லையா, சைக்கிள்ஸும் இல்லையா. அதாவது மியூல்ஸ் அப்படின்னா என்னது, டாங்கீஸ். சரியாம்மா. ஸோ அதுதான் அதிகமாக இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது குதிரை வண்டி அண்ட் புல்லட்ஸ் வண்டி தான் இருந்ததான் ரோட்டில் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் தென் ஹார்ஸ் வண்டி கூட கொஞ்சமாக தான் இருந்திருக்கு, ரொம்ப ரேராக இருந்திருக்கு. ஸோ தமிழினி தன் டோன் த button to 8,000 years back people were engaged in raising crops and livestock. அதாவது 8,000 இயர்ஸுக்கு தமிழினி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இயரில் வந்து என்ன பண்ணுறாங்கலாம், பீப்புளெலாம் வந்துட்டு பயிர் விளைவிக்கிறதும் அண்ட் கேட்டில்ஸ் இதெல்லாம் வளர்க்கவும் வந்து ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ ஷி புஷ்டு த பட்டன் டு கெட் எ பிக்சர் ஆஃப் லைஃப் 8,000 years ago. அதாவது 8,000 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பிக்சர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் லிவிங் இன் கேவ்ஸ் தே வர் யூஸிங் டூல்ஸ் மோட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போல்ஸ் ஃபார் ஹண்டிங். அப்போது ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து எங்கே லிவ் பண்ணாங்களாம், கேவ்ஸில் வந்து லிவ் பண்ணதை அவங்க பார்க்குறாங்க. ஸோ அண்ட் தென் அவங்க டூல்ஸை வந்து அவங்களுடைய டூல்ஸை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸால் ஆன டூல்ஸ் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஹண்டிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சரியா, ஹண்டிங்னா தெரியும்ல, வேட்டையாடுறதுமா. தமிழினி வாஸ் பைட்டன் பை த ஹண்டிங் சீன் அண்ட் புஷ்டு த பட்டன் பேக்வர்ட் ஃபார்வர்ட் டு ரிட்டன் த ப்ரெசன்ட். அதாவது உடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹண்டிங் பண்ணுற அந்த சீனை பார்த்த உடனே தமிழினி பயந்து போய் உடனே ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பீரியட் பட்டனை வந்து புஷ் பண்ணிட்டாங்க. சரியா. ஸோ கிராண்ட்மா ஆர் யூ அஃப்ரைட் தமிழினி, நீ ரொம்ப பயந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கிராண்ட்மா அட்ஜ்டு தமிழினி டு கோ further backward to see the ancient human who lived with the arts. But Tamilini was not inclined, so both of them left the spot. அதாவது கிராண்ட்மா வந்து தமிழினியை கம்பல் பண்ணுறாங்க, நீ வந்து திருப்பியும் வந்து பேக்வேர்ட்லேயே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மறுபடியும் போய் நல்லா குரங்கு ஆக்ட்ஸுன்னா குரங்குன்னு அர்த்தம்டா, ஆப்ஸுன்னா. ஸோ அதோட எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னு பார்க்கலான்னு சொன்னேனே தமிழினி அதுக்கு அக்செப்ட் பண்ணல. உடனே கிராண்ட்மாவும் தமிழினியும் வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியேறிறாங்க. சரியா. ஸோ தமிழினி சொல்கிறா, கிராண்ட்மா வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன். அதாவது கிராண்ட்மாட்ட கேட்குறா, நீங்களே வந்து எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸை பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, டெவலப்பிங் ஸ்டேஜை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறா. ஸோ கிராண்ட்மா வந்து எஸ் சர்டன்லி நான் சொல்கிறேன்ப்பான்னு உடனே சொன்னாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஹவ் unearthed the footprints of humans in a country called Tanzania. தான்சானியான்ற கண்ட்ரியில் ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்துட்டு to have unearthed the footprints of human in a country called Tanzania which is in Eastern Africa. ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் ஹியூமனோடைய ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வேர் ஃபவுண்ட் இன் ராக் பேர்ட்ஸ் சமோஸ்ட் அண்ட் அதர்ஸ் சாண்ட். அதாவது ராக் பேர்ட்ஸில் இருந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து சாண்டில் புதஞ்சிருந்ததான், மண்ணில் புதஞ்சிருந்த ஒரு ஆதாரங்களாக இருக்குது. சரியா. இன்ஃபோபிட்ஸ் பாரு. ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஹியூமன்ஸ். Remainder materials used by prehistoric humans. Excavated material remain are the main source of archaeological studiesன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி ஹியூமன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு அவங்களுடைய
மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு மெயின் சோர்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அதை பற்றி. அடுத்து வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பார்க்கலாம். புக்கு கையில் இருக்கட்டும்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரலோஃபிசிக்கல் பிட்வீன் 4 million and 2 million years. ப்ரோட்டோ ஹியூமன் எவால்வ்டு இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. இவங்க தொடக்க கால ஹியூமன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருந்து தோன்றினவங்க. A mix of human and ape traits bipedal walking on 2 legs. இவங்க வந்து ஹியூமன் கேரக்டர் அண்ட் மங்கி கேரக்டரை மிக்ஸ் பண்ண கேரக்டரில் இருந்திருக்காங்க. வாக் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது ஹோமோ ஹபிலிஸ் பிட்வீன் 2.3 and 1.4 million years. ப்ரோட்டோ ஹியூமன் இவங்க தொடக்க கால மனிதன்னு சொல்லலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக் டு ஹோல்ட் டைட் கீ அண்ட் லெஸ் பிட்யூட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூல் மேக்கர்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கான அவங்களுடைய காலோட பெருவிரல்கள் நீளமாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரலோஃபிசிக்கல்ஸில் அவங்களுடைய தாடை வந்து நீட்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் மனிதனுடைய தாடை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். ஸோ இவங்க வந்து டூல்ஸும் மேக் பண்ண ஆரம்பித்தவன். அடுத்தது ஹோமோ எரக்டஸ். அப்ராக்சிமேட்லி 1.8 million years ago, ஜாவா மேன், நாட் ஃபுல்லி ஹியூமன், பிரெயின் ஸ்மாலர் தென் ஆஸ். இவங்க ஜாவா மேன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் முழு மனிதனாக மாற ஆரம்பிக்கலை. இவங்களோட பிரெயின் வந்து நம்ம பிரெயினை விட அவங்களுக்கு சின்னதாக இருக்கும். வாக்ட் இன் எ ஸ்ட்ரைட் பொசிஷன். இது என்ன செய்ய ஆரம்பித்தா? ஹி ஹேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். இவங்க ஸ்ட்ரைட் பொசிஷனில் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவங்களுக்கு ஃபயரை பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியாண்டர்தால் பிட்வீன் 1,30,000 and 40,000 years. நாட் ஃபுல்லி ஹியூமன்ஸ். இவங்க ஹியூமன் மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ். த டூல்ஸ் வேர் க்ரூட். ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேர் ஆல்சோ புவர். ஸோ தேர் ஆர் எவிடென்சஸ் ஆர் பவரிங் த டேட். எவிடென்சஸ் ஆர் நாட் நியாண்டர்தால் இன் ஜெர்மனி. ஸோ இவங்க வந்து டூல்ஸ் வந்து ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருந்துச்சு. இவங்களோட ஹண்டிங் ஸ்கில் வந்து புவராக தான் இருந்துச்சு. இவங்க இறந்தது உடவில் வந்து புதைக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஜெர்மனியில் வந்து வாழ்ந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹோமோசேப்பியன்ஸ். 3 lakh years ago, வைல்ஸ் மேன். இவங்க வைல்ஸ் மேன்னு சொல்லுவாங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி. ஸோ யூஸ்டு க்ரூட் ஸ்டோன்ஸ் implements. So moved out of Africa and settled in Europe and Asia. இவங்க வந்து மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க வேட்டையாடி உணவை சேகரிக்கிற ஆரம்பித்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் க்ரூடான ஸ்டோன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து மூவ் ஆகி யூரோப்பில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து க்ரோ-மேக்னான்ஸ் அண்ட் த ப்ரெசன்ட் மேன் 50,000 years ago in Eastern Africa and 40,000 years ago in Western Africa and in Southeastern Europe. The modern man சொல்லுவாங்க. So beginning of human life used not only implements mode of stone but also of bone. Their weapons included bones and spear throwers. And இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஹியூமன் லைஃபோட பிகினிங் இவங்க அதாவது ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸை மட்டும் பண்ணாமல் போன்ஸையும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹப்போன்ஸ் அப்படின்னா வந்துட்டு திமிங்கலங்களை வேட்டையாடுற மாதிரியான கரியையும் ஈட்டையும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரிஸ் ஹிஸ்ட்ரி. அதாவது ஹியூமன்ஸ் வந்து எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்களுடைய டெவலப்பிங் ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஆந்த்ரோபாலஜி. த வேர்டு ஆந்த்ரோபாலஜி இஸ் derived from the 2 Greek words. Anthropos meaning man or human and logos meaning thought or reason. சரியா? அதாவது ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்களுடைய டெவலப்பிங் ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஆந்த்ரோபாலஜி. அண்ட் வேர்டு ஆந்த்ரோபாலஜி இஸ் derived from 2 Greek words. Anthropos meaning man or human and logos meaning thought or reason.
ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து 2 க்ரீக் வேர்டில் இருந்து மேக் ஆனது. சரி, ஆந்த்ரோபஸ் அண்ட் லோகோஸ். ஆந்த்ரோபஸ் அப்படிங்கிறது மேன் ஆர் ஹியூமன், லோகோஸ் அப்படின்னா தாட் ஆர் ரீசன். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அட்டெம்ப்ட் investigating the whole range of human development behavior to achieve a total description of cultural and social phenomena. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியரை இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணி ஹியூமன்ஸோடைய கல்ச்சர் அண்டு சோசியல் ஃபினாமினா பற்றி டோட்டல் டெஸ்கிரிப்ஷனை அச்சீவ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ரேடியோ கார்பனேட்டிங் வாஸ் யூஸ்டு டு அசர்டன் த பீரியட். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு, ஃபுட் பிரிண்ட்னா தெரியுமில்ல, கால் தடம். ஸோ அதை வந்து ரேடியோ கார்பன் இதை யூஸ் பண்ணி ஸோ அவங்க எந்த பீரியடில் வாழ்ந்தாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது. இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் they had discovered were about 3.5 million years old. அதாவது அந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி பார்த்ததில்ல, இது 3.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹியூமன்ஸோடைய கால் தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? கண்டுபிடிச்சாங்க. ஸோ when there is sudden change in nature, the living these adapt themselves to the change. So nature, the living beings adapt themselves to the changes and survive. Humans have thus evolved over millions of years adapting themselves to the changed times. அதாவது சடனான நேச்சரில் ஏதாவது சடன் சேஞ்சஸ் வந்ததுன்னா லிவிங் பீஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணி அது வாழ ஆரம்பிக்கும். அதான் மாதிரி தான் ஹியூமன்ஸும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு நேச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு லீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? அடுத்து ஸோ டிட் யூ நோ பாருங்கள், பீப்புள் அண்டு தேர் ஹேபிட்டட், அதாவது மனிதர்களை பற்றியும் அவங்க எங்கே வாழ்ந்தாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரலோபித்திகஸ், அவங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்த வகை மக்கள். அடுத்து ஹோமோ ஹாபிலிஸ், அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஹோமோ எரெக்டஸ், ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. நியாண்டர்தால், இவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா யூரேஷியா, அதாவது யூரோப் அண்டு ஏஷியா. க்ரோ மேக்னான்ஸ், ஃப்ரான்ஸ். பீக்கிங், சைனா. ஹோமோசேப்பியன்ஸ், ஆஃப்ரிக்கா. ஹைடல்பர்க்ஸ், லண்டன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸ் பாருமா. Cro-Magnon has learned to live in caves. Lascaux caves in France is the evidence for cave living of Cro-Magnons. The habitude to bury the dead அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க Cro-Magnons வந்து கேவ்ஸில் லீவ் பண்ண கற்றுக்கிட்டாங்க, கேவ்ஸில். ஸோ இவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற லாக்னா கேவ்ஸில் Cro-Magnon கேவன்ஸில் வாழ்ந்துட்டு வந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ Cro-Magnons என்ன பண்ணாங்க, இறந்த உடல்களை புதைக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழினி. கிராண்ட்மா வில் யூ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில், இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் கிராண்ட்மான்னு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட்மா, ஹியூமன் எவல்யூஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் த்ரூ which the humankind changes and develops towards an advanced stage of life. அதாவது ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா மீனிங் என்னென்னா, ஹியூமன் வந்து சேஞ்ச் ஆகி டெவலப் ஆகி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு ரீச் ஆகிறது தான் ஹியூமன் எவல்யூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ see how the modern human has evolvedன்னு சொல்கிறாங்க. Humans in edited position and walking on 2 legs happen much later. ஹியூமன்ஸ் வந்து நிமிர்ந்து நின்று 2 கால்களோடு நடக்க ஆரம்பித்தாங்க. சேஞ்சஸ் இன் டம் தட் தி கேன் ஹோல்டு திங்ஸ் டைட்லி. முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய கால் கட்டை விரல் வந்து மரம் ஏறுவதற்கும் ஒரு திங்ஸ் ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தன்னோட தன்மையில் சேஞ்ச் ஆகி ஒரு திங்ஸை வந்து டைட்டாக பிடிக்க ஆரம்பித்தாங்க.
ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின். ஸோ அதனால அவங்களோட பிரெயின் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. ஹோமோசேப்பியன்ஸ் ஹூ மைக்ரேட்டட் அவுட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா செட்டில்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருந்து மைக்ரேட் ஆகி, அதாவது இடம்பெயர்ந்து வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு போய் செட்டில்டு ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேர் லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்சோ வால்வ்ட் அண்டு தே மேட் இட் சூட்டபிள் டு த என்விரான்ஸ் இன் விச் தே லிவ்டு. அவங்க வாழ்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்க அதாவது இருக்கிற பிளேஸுக்கு அடாப்ட் ஆகி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருந்தது. பேஸ்டு ஆன் த வெதர், கிளைமேட் அண்ட் நேச்சர் ஆஃப் த லிவிங் பிளேஸ், த பிசிக் அண்ட் காம்ப்ளெக்ஸன் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுடைய வெதருக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய லீவ் பண்ணுற பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபிசிக் அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை, அதாவது அவங்களுடைய உடம்பும் வந்துட்டு கலர் ரெண்டு. ஸோ தீஸ் ரிசல்ட்டட்னு சொல்கிறாங்க. அதாவது இதன் காரணமாக அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட், வெதருக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்ஸ் அண்டு காம்ப்ளெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆனதுனால அவங்களுடைய ரேசஸ், நிறைய இனங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சான். சரியா? ஹியூமன் ப்ரூக்ரியேஷன் ரிசல்ட்டட் இன் அண்ட் இன்க்ரீஸிங் இன் த பாப்புலேஷன். ஸோ ப்ரூக்ரியேஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். ஸோ இதனால் வந்து பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? சரி, இதோட கண்டினியூஷன் அடுத்த வீக் வந்து பார்க்கலாமா? ஏதாவது புரியலன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜூம் ஆப்பில் வருவோம்ல, அப்போ டவுட்னா கேட்டுக்கோ. சரியாம்மா? தேங்க்யூடா.